அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல். நம்ம உருமாந்திரிகம் யூடியூப் சேனல்ல இப்போ இந்த ஆடியோல ஒரு அஞ்சன மை, அதாவது மூலிகை கொண்டு 3 மூலிகைகளை கொண்டு ஒரு மை தயாரிக்கும் முறையை சொல்லித்தர போறேன். இந்த மை என்ன விதத்துல உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு சொன்னா, பண வசியத்தை உங்கள் குடும்பத்திற்கு ஏற்படுத்தும். இந்த அஞ்சனமையை தயார் பண்ணி யார் உங்க குடும்பத்துல வேலைக்கு போறாங்களோ அல்லது வியாபாரத்துக்கு போறாங்களோ அல்லது வருமானத்தை ஈட்டுகின்றார்களோ அவர்கள் தொடர்ந்து இந்த அஞ்சனமையை நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம், உச்சந்தலையில் வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வச்சுட்டு வரணும். அப்படி வச்சுட்டு வரும் பொழுது நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும், பண வசியம் ஏற்படும். அசைவம் சாப்பிட்ற அன்னைக்கு மட்டும் இந்த அஞ்சனமையை தொட வேண்டாம், மாதவிலக்கு சமயத்தில் தொட வேண்டாம். மற்ற நேரத்தில் இதை நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. ரொம்ப எளிமையான முறை தான். அனைவரும் இதை தயார் செய்து பயன்படுத்திக்கோங்க. இந்த அஞ்சனமை உங்களால் தயார் செய்ய முடியல அப்படின்னா, எங்களது ஆனந்தவழி மந்திர பீடத்தில் தற்பொழுது 666 வகையான அஞ்சனமைகளை நாம் விற்பனைக்காக தர இருக்கின்றோம். மொத்தம் 666 அஞ்சனமைகள், ஆயிரக்கணக்கான அஞ்சனமைகள் இருக்குதுங்க. அதுல நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படக்கூடிய, இந்த வார்த்தையை கவனிக்கணும் நீங்க, நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படக்கூடிய 666 வகையான அஞ்சனமையை நாங்க தயார் பண்ணி இப்ப தந்துட்டு இருக்கோம். தேவையான எங்களிடம் நீங்கள் முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். பணவசிய அஞ்சனம், இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய மூலிகை 3 மூலிகை: கருந்துளசி, வெள்ளருக்கு, சிறியானங்கை. இந்த 3 மூலிகைகளை பயன்படுத்தி தான் இந்த அஞ்சனத்தை நம்ம தயார் பண்ண போறோம். எப்படி தயாரிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. மாந்திரீகம் என்பது புனிதமான ஒரு கலை. இந்த மாந்திரீக கலையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு இதை தொழிலாக, சேவையாக செய்ய வேண்டும். உங்களது சொந்த முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக 21 நாளில் ஒரு மாந்திரிக வித்தை என்னும் பெயர்ல நீங்க வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ளும் விதமாக 21 பாடங்களை நாம தயாரிச்சிருக்கோம். வாட்ஸ்அப் மூலமா, வாய்ஸ் மெசேஜ் மூலமா இந்த பாடம் நடைபெறும். 6 அற்புதமான மந்திர பொருட்களை பிரசாதமா தரப்போறேன். இந்த மாந்திரிக வித்தையை கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க வாட்ஸ்அப்ல தகவல் கொடுங்க. அவருடைய கட்டண விவரத்தை தருகின்றேன். கருந்துளசி, வெள்ளருக்கு, சிறியானங்கை, இந்த 3 மூலிகைகளையும் பௌர்ணமி நாள்ல குரு ஹோரையில் காப்பு கட்டி மூலிகை சாபம் நீக்கி எடுக்க வேண்டும். காப்பு கட்டி மூலிகை சாபம் நீக்கி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல சில ஆண்டுகளுக்கு முன்பாக தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்திருந்தேன். அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அனைவரும் கேட்டு அந்த முறைப்படி தான் மூலிகை சாபம் நீக்கி எடுக்கணும். இது எல்லா மூலிகைக்கும் இப்படிதான் நீங்க சாபம் நீக்கி எடுக்கணும். அந்த மாதிரி சாபம் நீக்கி பௌர்ணமி அன்னைக்கு குரு ஹோரையில சாபம் நீக்கி எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த மூலிகை செடி முழுசையும் நல்ல வெயில்ல உலர்த்துங்க, நல்ல வெயில்ல காய வைங்க 3 நாளைக்கு. பௌர்ணமி அன்னைக்கு குரு ஹோரையில மூலிகை சாபம் நீக்கி எடுக்கிறீங்க. எடுத்து அன்னையிலிருந்து 3 நாளைக்கு அந்த செடி முழுவதும் நல்ல வெயில் படுற இடத்துல வச்சிருங்க. நல்லா காயட்டும். நல்ல காய்ந்து உலர்ந்த பிறகு சதுர்த்தி திதியில அந்த 3 செடியையும் எடுத்து ஒரு மண் சட்டி புதுசு வாங்கிக்கோங்க. புதுசு தான் வேணும். ஒரு மண் சட்டி வாங்கி அந்த 3 செடி அந்த மண் சட்டிக்குள்ள போட்டுங்க. சதுர்த்தி திதியில எந்த நேரத்துல வேணா அதை செய்யலாம், அதுக்கு நேரம் பார்க்க வேண்டியது இல்லை. சரியா? பௌர்ணமி திதியில எடுத்துறீங்க, 3 நாளைக்கு வெயில காயட்டும். சதுர்த்தி திதியில அதை மண் சட்டியில போட்டு கொஞ்சம் பச்சை கலப்பரம் அதுக்குள்ள போட்டு பத்த வைங்க. அந்த பச்சை கலப்பம் எரியும் பொழுதே அந்த காஞ்சு போன அந்த 3 மூலிகை செடியும் எரியும். நல்லா எரிஞ்சு அதெல்லாம் கறி ஆயிடும். அந்த கறியை ஒரு டப்பால, ஒரு சில்வர் டப்பால சேகரிச்சு பூஜை அறையில வச்சிருங்க. இது முடிஞ்சிச்சுங்களா? அடுத்த சஷ்டி திதி என்னைக்கு வருதுன்னு பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பௌர்ணமியில காப்பு கட்டி எடுக்கிறீங்க, சதுர்த்தியில காய வச்சு எரிச்சுக்கிறீங்க. சஷ்டி திதியில அந்த காய்ந்த எரிந்த கறிகள் இருக்குல்ல, அந்த கறியோட கொஞ்சமா பசு நெய் விட்டு அதை அரைக்கணும். அரைக்கிறதுக்கு நீங்க அம்மிக்கல்ல பயன்படுத்தலாம், இல்ல இதுக்குன்னே மை அரைக்கிறதுக்குன்னு சின்ன சின்ன கல்கள் எல்லா ஊர்லயும் கிடைக்கும். சிற்ப கலைக்கூடம் எங்க இருக்குன்னு பாருங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, தருவாங்க.
சின்னதா வாங்கிக்கோ உங்களுக்கு. ஏன்னா நாங்க வச்சு ரொம்ப பெருசா வச்சிருப்போம், நீங்க சின்னதா வாங்கிக்கோங்க. சின்னதா வாங்கி வச்சு அதுல அந்த பொடியை போட்டு எண்ணெய, அதாவது நெய்யை விட்டு நல்லா அரைச்சிட்டீங்கன்னா, நல்ல மை போல அரைக்கணும், நல்லா மசியணும். நல்லா அரைச்சா மை மாதிரி அழகா போய் நம்ம கண் திருஷ்டிக்கு பொட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி மை தயாராயிடும். அதை எடுத்து சின்னதா ஒரு சில்வர் பாக்ஸ்ல சேகரிச்சு வச்சு அதை உங்க வீட்டு பூஜையில வச்சிருங்க. எல்லா வேலையும் முடிச்சிங்களா? இப்ப நம்ம மை தயார் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த மைக்கு உயிர் தரணும். இந்த உயிர் தரது ரொம்ப சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்றேன். இந்த பணவசி அஞ்சனத்துக்கு 11 நாள் நீங்க பூஜை பண்ணணும். எப்படின்னா, அந்த சில்வர் டப்பால மையை ரெடி பண்ணி வச்சுட்டீங்கல்ல, அதை ஒரு சின்ன தட்டுல கொஞ்சம் வாசனை பூக்கள் போட்டு அது மேல அந்த மையை வச்சிருங்க. முன்னாடி தேங்காய் பழம் வச்சுக்கோங்க, தேங்காய் பழம் பிரசாதமா வச்சுங்க, தூப தீபம் காட்டிக்கோங்க, விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள். ஏற்றி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விநாயகர் மந்திரம், எதுவுமே தெரியலையா, ஓம் விநாயகா போற்றி ஓம் அப்படிங்கிற இந்த அற்புதமான மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அந்த மைடப்பாவை பார்த்து நல்லா வாய்விட்டே சொல்லுங்க, 108 முறை சொல்லணும். இப்படி சொல்லிட்டு தூப தீபம் காட்டி பூஜை பண்ணணும். அப்படி சொல்லும் பொழுது அந்த மைடப்பா திறந்து இருக்கணும். சரிங்களா? மூடி வச்சே செய்ய வேண்டாம். அந்த மைடப்பாவை திறந்து வச்சு நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்க. 108 முறை தினமும் 11 நாளைக்கு தொடர்ந்து பூஜை பண்ணணும். கொஞ்சம் பூ எடுத்து அர்ச்சனை பண்ற மாதிரி அந்த மைடப்பா முன்னாலேயே போட்டுட்டு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரம் சொல்லுங்க, அல்லது நான் சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லி 11 நாள் பூஜை பண்ணிட்டீங்கன்னா அந்த மூலிகை அஞ்சன மைக்கு உயிர் வந்துவிடும். அதை எடுத்து உங்க வீட்டுல வேலைக்கு போறவங்க கொஞ்சமா ஒரு பொட்டு மாதிரி, கொஞ்சமா அடுத்து நெத்தியில போல பூசக்கூடாது, ஒரு பொட்டு மாதிரி தான் எடுக்கணும். எடுத்து உச்சந்தலையில வைக்கலாம், நெற்றியில வைக்கலாம். பெண்கள் வைக்கிறதா இருந்தா வலது அல்லது இடது பூர்வத்துல கூட வைக்கலாம். கொஞ்சமா கொஞ்சமா. இது அற்புதமான ஒரு மைங்க. இப்படி நீங்க இந்த பணவசிய அஞ்சன மையை தயார் செய்து பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும், பண பிரச்சனைகள் தீரும். ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கேன். உங்களால இது தயார் பண்ண முடியும்னா தாராளமா தயார் பண்ணிக்கோங்க. நம்ம உருமாந்திரிகம் சேனல்ல நிறைய அஞ்சனமைகள் தயாரிக்கும் முறையை இனி வரும் காலங்களை சொல்ல போறேன். இந்த 2024ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உருமாந்திரிகம் சேனல்ல தொடர்ந்து பதிவிட போறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஞ்சனமைகள் உங்களுக்கு தேவையெனில் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்ல தகவல் கொடுங்க. அதனுடைய விளக்கத்தையும் பயன்படுத்தும் முறையையும் உங்களுக்கு சொல்லுவார்கள். இந்த பணவசி அஞ்சனத்தை தயார் செய்து அனைவரும் இதை பயன்படுத்தி பணவசியை பெற்று கோடீஸ்வரராய் வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதங்கள் செய்கின்றோம். அன்பு சொந்தங்களே, வருகின்ற தை அமாவாசை, இந்த தை அமாவாசை முன்னிட்டு நமது உருமாந்திரிகம் சேனல் சார்பாக இறந்த முன்னோர்களுக்கு ஆத்மசாந்தி செய்யும் அதர்வன ஆத்மசாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பதிவு செய்ய விரும்புறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள், விவரத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். மாகாளியே நமக.